திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும் திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும் கல்ப கல்பமாய் சந்திப்போம் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் சுழன்று வந்தோமே காலத்தின் மாற்றத்தால் கலை இழந்தோமே மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய் யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் சுயத்தின் மொழியினை பயில வைத்து மரணத்தின் வாயிலை கடக்க சொன்னாய் மாயையின் சாயத்தை வெளுக்க வைத்து அதர்மத்தின் ஆட்டத்தை முடிக்க வந்தாய் முக்தி லோகத்தின் முகவரி சொன்னாய் முடிந்த வாழ்வுக்கு தொடக்கத்தை தந்தாய் மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய் யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் அகிலத்தின் சேவையில் சுழல வைத்தாய் சேவிப்பவர் நீ என உணர வைத்தாய் மோகத்தின் கயிற்றின் வேறறுத்தாய் சுய தர்மத்தில் நிலைத்திட வழிவகுத்தாய் சேவையை ஓய்வென எடுத்துரைத்தாயே தேவைகள் அனைத்தையும் முடித்து வைத்தாயே யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் அது நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும்
ஓம் சாந்தி. குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங், குட் ஈவினிங். எல்லோருக்கும் வணக்கம். இங்க எல்லாரும் தோஸ் யூ டோன்ட் நோ மீ, என்னோட பேர் வந்து பிரதர் கீதன் ஃப்ரம் சிட்னி. சிட்னிலேருந்து நான் உங்களோட கனெக்ட் பண்ண எங்களை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது, பரவாயில்ல. ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து சிந்தனை சக்தி. நீங்கள் அதுக்கு முதல் நீங்கள் இந்த பாபா இதை பற்றி நிறைய எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்கு முதல் நான் உங்கள்கிட்ட ஒரு கேட்க போறேன்டா, நீங்க எல்லாரும் பழைய கதைகள் படிச்சிருப்பீங்களே இல்லையா? இன்னும் பிரம்மாட்டிருந்து பிரம்மாஸ்திரம், சிவன்டேந்து பாசுபதாஸ்திரம். இந்த சக்தி, இந்த ஆஸ்திரங்கள் இருந்தால் அர்ஜுனன் எதையும் சாதிக்கிற சக்தி அவனுக்கு இருந்தது. இந்த இந்த ம- இந்த ம- இந்த ஆயுதம் இந்த உலோ சாதிக்கலாம் என்றெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. எப்பா யோசிச்சு பார்த்திருக்கிறேன், இப்படி உங்களுக்கும் இருந்தால் அப்படி இருக்கும் என்று. இதே சக்தி இதே சக்தி உங்களுக்கும் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆக்சுவலி பாபா போன அவேக்து முறையிலேயே, இன்னும் தெரியல, ரிவிஷன் முறையிலே பாபா சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு அந்த சக்திகள் இருக்குது. அது என்ன சக்தி? அதான் சிந்திக்கும் திறன், சிந்தனை சக்தி. ஆக்சுவலி ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறாங்கன்னுடா, வெரி சேட். எங்களோட கெப்பாசிட்டி, எங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியில் நாங்கள் 10% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 90% நாங்கள் அந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதே இல்லை. நிறைய பேர் அங்கே மெடிடேஷன் கோர்ஸுக்கு வரவங்களுக்கு என்ன சொல்லி கொண்டு வருவாங்க? ஐ வாண்ட் டு ஸ்டாப் திங்கிங். நான் சிந்திக்கிறத என்ன சிந்தனை நிப்பாட்டணும், அதுக்கு ஒரு வழி சொல்லி தாங்கன்னு தான் வருவாங்க. எந்த ஆகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, சிந்தனை ஒரு சக்தி, மகா சக்தி, அற்புத சக்தி. அது ப்ராப்ளம். சிந்தனை ஒரு நாள் அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறது இல்லை. அவ சிந்திக்க எப்படி தெரியாதுன்றதான் எங்களுக்கு அந்த பிரச்சனை. ஸோ அதான் முதல் வந்து நான் பாபா இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அதுக்கு லோகிக் ஸ்டைலில் ஏன் சிந்திக்கிற சக்தி வெரி இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நேரம் பார்ப்போமா. ஏனென்றா இந்த உலகத்திலேயே எல்லாரும் என்னோட மதம் தான் பெருசு, எங்கூட மதம் தான் பெருசு, இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, எல்லாரும் ஏதோ ஒரு கருத்துல முரண்பாடு. ஆனா உலகத்தை எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா ஏற்றுக்கொள்ற ஒரே ஒரு கருத்து என்னன்னா, உங்களோட எண்ணம் போல் வாழ்வு. நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ நீங்கள் அவ்வாறே ஆகுவீர்கள். உலகத்தில் எல்லா தலைவர்களும், மத தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு கருத்து வந்து சிந்தனையின் சக்தி. நீங்கள் எவ்வாறு சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. இது நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் உங்கள் மகா மந்திரம், மகா அஸ்திரம். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்றீங்களோ அவ்வளோத்துக்கு யூ வில் பி சக்சஸ்ஃபுல். இதை சரியா யூஸ் பண்ணலாம், சரி ரோங்கா புலியான விலையிலையும் யூஸ் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் நாங்கள் பாபா சில்ட்ரன், நாங்கள் சரியாக தான் யூஸ் பண்ண வேணும். ஆனால் நீங்கள் புளியா யூஸ் பண்ணுறது இல்லையா? ஆனால் நாங்கள் அதை வெறியமாக்கலாம் சரியா யூஸ் பண்ணாட்டி. யூ வேஸ்ட் அவர் பவர். ஸோ ഇതിൻ്റെ മഹാശക്തി 41 പാപം ഇതിനുണ്ട്. ஸோ நான் கொஞ்சம் ஐம் கோயிங் டு ரிஃபர் யூ. என்னோட ஸ்டைல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூவ் தரும். இன்னும் ஒருக்கா நான் செய்திருக்கிறேங்களா வந்து விஞ்ஞான விளக்கம். ஸோ நிறைய அறிஞர் சொல்லியிருக்கிறாங்க சிந்தனை சக்திகளை பற்றி. அதை பற்றி நான் உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறோம். அது பிறகு பாபா என்ன சொல்லியிருக்கிறான்ற பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்திக்கிறது ஒரு பெரிய ஒரு மகா சக்தி. அது எவ்வாறு நாங்கள் யூஸ் பண்ணலாம் என்பது நான் 30 நாளைக்கு ஒரு டெஸ்ட், என்ன நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்ன்றதையும் அதே மாதிரி பார்ப்போம். ஸோ வி ஹாவ் அ 30-40 மினிட்ஸ். ஓகே, ஸோ இந்த சிந்தனை சக்தி என்றால் முதல்ல நாங்கள் சிந்தனை ஏன் சிந்திக்கிறோம் எல்லாரும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்றாலும் திருப்பி சொல்றேன். நிறைய பேர் சொல்லியிருக்கிற வந்து, நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ நீங்கள் அவ்வாறே வருகின்றீர்கள்.
we become what we think about. இன்னொரு we become what you இன்னொரு சொல்லியிருக்கிற வந்து the man's life is what his thoughts make of it. ஒரு மனிதன் இந்த வாழ்க்கை அவன் எண்ணத்திலாம் தங்கி இருக்கின்றது. இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறார், பெஞ்சமின் என்ற ஒரு அறிஞர், எல்லாம் எவ்ரிதிங் கம்ஸ் இஃப் த மேன் வில் ஓன்லி வெயிட். எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த மனிதன் வந்து அதை பொறுமையாக வெயிட் பண்ணாத சிந்தனை மூலம், தியானத்தின் மூலம் அதை வெளிக்கொண்டு வரும்போது. அந்த அடுத்த இன்னொரு சொல்லிக்கிற, மேன் இஸ் வாட் ஹி திங்ஸ் ஆல் டே லாங். நீங்க இவ்வளவு நாள் ஓரண்ணா முழு நாளும் என்னத்தை நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிடுவீர்கள். ஸோ சில இந்த சிந்தனைகளை நீங்கள் யோசிக்கிறது மூலம் நீங்கள் எதையும் சாதிக்கலாம். நீங்கள் கல்வியில முன்னேறவோ, ஆன்மீகத்துல முன்னேறவோ, ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணவோ, எனி ஈவன் கூட பொருளாதாரத்தை முயற்சி செய்கிறோமோ, எல்லாம் உங்களோட சிந்தனை பவரால் நீங்கள் உருவாக்கலாம். ஸோ இதான் சொல்லுவாங்களே வந்து அந்த பைபிள் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் என்னத்தை நினைக்கின்றீர்களோ, எதை நீங்கள் அறுவடை செய்கிறீர்களோ, எதை விதைக்கின்றீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் நெகட்டிவை எதிர்மறையை நினைத்தால் நீங்கள் எதிர்மறையைத்தான் பெறுவீர்கள். நல்லது நினைச்சால் நல்லது நடக்கும். வேற என்ன, we become what you think about என்ன சொல்லியிருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் தடை என்ன? இது எல்லாத்துக்கும் சிந்தனைக்கு சக்திக்கான தடை வந்து சந்தேகம் அண்ட் பயம். சந்தேகம், பயம்தான் நீங்க சிந்தனைக்கு தடையா வருகின்றது. எப்படி மாத்திரம் இப்ப பார்க்க போறோம். எப்படி நாங்கள் இப்ப ஓகே, ஸோ எப்படி நாங்கள் இதை சிந்தனையை யூஸ் பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, சிந்தனையை யூஸ் பண்ணணும்டா சிந்தனை எங்க இருந்து வருது? உங்களுக்கு எல்லாரும் தெரியும், சிந்தனை எங்க இருந்து வருது? எங்கள் மனதில இருந்து. மனம், இந்த மனம் மனதில இருந்து வருதுண்டா இப்படிதான் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு கார்டனிங் செய்யறீங்க தானே? நீங்க எல்லாம் கார்டனிங் பார்த்திருப்பீங்க, அதை செய்திருப்பீங்க. கார்டனிங் செய்ய நீங்க ஒரு பக்கம் நல்ல ரோஜா விதை, ஒரு பக்கம் ஜஸ்ட் சீட், நார்மல் சீட், ரெண்டே ஒரு பக்கத்துல போட்டு நல்லா பராமரிக்கிறீங்க. எது வளரும்? எது நல்லா வளரும்? சொல்லுவார் வந்து அதுதான் வளரும், இதுதான் வளரும். ஆக்சுவலி ரெண்டும் சரிசமமாக வளரும். நீங்கள் ரோஜாப்பு மட்டும்தான் வளரும் அல்லது வெறும் சாதாரண செடிதான் வளரும்? ரெண்டும் சரி. ஏண்டா எங்கட நிலத்துக்கு தெரியாது நீங்கள் என்ன விதைக்கிறீங்கள் என்று. அது இட் டசன்ட் கேர். அது 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 நீங்க என்ன விதைக்கிறன்ற பற்றி கவலையே படாது. ஆஸ் லாங் as நீங்க விதையை போட்டு தண்ணி ஊற்றி பசலை ஊட்டி அதை பராமரிச்சிருந்தீங்கன்னா அது நல்லா வளரும். இங்க இதெல்லாம் வளர்ந்துருக்கிற மாதிரி. ஸோ ஏன் இந்த உதாரணம் சொல்றீங்களா? நிலம் இம்பார்ட்டன் இல்லை, நிலத்தில் என்ன போடுறீங்க அது எப்படி பராமரிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் எங்களோட மனம். மனத்துல நீங்க மனத்துக்கு தெரியாது நீங்கள் என்ன நல்ல சிந்தனை தான் நினைக்கின்றீர்களா, கவலையான சிந்தனை தான் நினைக்கின்றீர்களா என்று மனத்துக்கு தெரியாது. அந்த மனத்துக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. யார் டிஃப்ரென்ஷியேட் பண்றது? உங்களுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. நீங்கள் என்ன எண்ணத்தை கொண்டு வருகிறீர்களோ அதை மனம் யோசிக்குமாம். என்ன ராஜாக்கு இது, நீங்க எதை கூட கூட நினைக்கிறீங்க இந்த மனத்துக்கும் யோசிக்கும். அந்த ராஜாக்கு இது விருப்பம் போல அடக்கு, அதால மீண்டும் மீண்டும் யோசிக்கிறார். அந்த அனுபவத்தையே கொடுப்போம்னு அதையே திருப்பி திருப்பி கொடுக்குமா. இதுல நீங்கள் ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால முடியாது, எனக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை, அது பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிரச்சனை 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 சோச்சு கொண்டிருந்தீங்களேண்டா அப்ப என்ன நடக்க போகுது? உங்களோட மனம் யோசிக்க போது இவருக்கு பிரச்சனைன்னா ரொம்ப விருப்பம் போடாது, அடிக்கடி யோசிக்கிறார. ஸோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. எப்பாவது ஒன்றரை யோசிச்சிருக்கிறீங்க ஏன் சில பேருக்கு எந்த பிரச்சனையும் மாறி 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 பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கு, சில பேருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை.
எஸ், ஒரு பக்கம் கர்ம விதி, அதை ஒரு பக்கத்துல இருப்போம். அந்த கர்ம விதி எப்படி, அந்த கர்மா எப்படி தொடங்கினது? ஸோ எங்களோட சிந்தனையாலே இப்ப நிறைய ரிசர்ச்கள் நடந்து கொண்டிருக்குது, நடந்திருக்குது. உங்களோட சிந்தனையாலே உங்களோட நோயை தீர்க்கலாம் கூடி நிறைய ரிசர்ச் வந்திருக்கு. அவ்வளோத்து பவர்ஃபுல். நான் ஐம் நாட் சேயிங் எனிதிங். இருந்தாலும் நிறைய அங்க ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்குது. நிறைய பேர் நிறைய சாதிச்சிருக்கிறார்கள். அதால பாபா போன கிழமை சொல்றார், உங்கள் சிந்தனை சக்தியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ரோட்டால போறீங்க, ஒரு $10 நோட், ரூபாய் நோட் இருக்கு இருக்கு. போகும்பொழுது இப்படி ரோட்டில் போட்டு போட்டு கொண்டு போவீங்களா? விசிறி விசிறி 10, 100, 100, 10 நோட்டு இப்படி ரோட்ல சும்மா போட்டு கொண்டு போவீங்களா? ஏன் போறோமா? ஏன்னா அது பெருமதி எங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் நீங்கள் வீணடிக்கும் பொழுது யூ ஆர் ஜஸ்ட் த்ரோயிங் யோர் பவர். உங்களோட சக்திகளை நீங்கள் வீணாக்கின்றீர்கள். ஸோ அதாவது நாங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும், ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. உங்களுக்கு எது வேணுமோ, எதை நீங்கள் அனுபவம் செய்ய விரும்போ, அதை மட்டும் யோசிங்க. எதை வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை யோசிக்காதீங்க. இது சிம்பிள். எது வேணும்ன்றதை மட்டும் யோசிங்க. இது எங்களுக்கு இது ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பொதுவா மக்கள்ல எது வேண்டாமோ அதைத்தான் நான் கூட யோசிக்கிறது. நான் என்னடா நான் சொல்றேன்டா, நான் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். எங்களோட பேஷண்ட்ல இருக்கட்டும், வெளியாக்கள் இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கட்டும், நிறைய பேர் எது விருப்பம் இல்லையோ அதைத்தான் திருப்பி 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 சொல்லி கொண்டிருப்பார். எனக்கு சிலவர் நானும் யோசிச்சு பார்ப்பேன், இதுதான் எனக்கு தேவையில்லையே, நான் திருப்பி திருப்பி இதை பற்றி கதைக்கிறேன், திருப்பி திருப்பி யோசிக்கிறேன். வேண்டாம்னு தெரியுமா? இது ஏன்னு சொல்லுவாங்க, இது ஒரு வகையில ஒரு உங்களுக்கு நாய்க்குட்டி, இந்த இந்த நாய்க்கு நாய்க்கு எலும்பு போட்டா ரொம்ப விருப்பமா? ஏன்? அந்த நாய் எலும்பை கடிக்கும் பொழுது நல்லா என்ஜாய் பண்ணி கடிச்சு 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 கொண்டு இருக்குமா. அந்த நாய்க்கு தெரியாது அந்த இந்த எலும்புல என்ன இருக்கு, நத்திங். ஆனா எலும்பை கடிக்கும் போது என்ன நடக்குதுன்றா, அந்த எலும்பு ஹார்டா இருக்கும் பொழுது, கடிக்கும் பொழுது அந்த முரசுல இருந்து இந்த ரத்தம் லீக் ஆகும். கஷ்டமா கடிக்கும் போது அந்த ரத்தத்தை சுவை அது ரசிச்சு கொண்டிருக்கும். இப்போ அந்த நாய்க்கு தெரியாது தான் ரசிக்கிறது, தான் அனுபவிக்கிறது சொந்த ரத்தம் தான். அந்த அதே மாதிரிதான் நாங்க சிலவள் வீணான எண்ணங்களை கேட்க எங்கட வேஸ்டிங்கா எங்கட ஓன் ரத்தம். அதில் நாங்கள் தேவையில்லாமல் எங்களை சக்தியை வீரடிச்சு கொண்டிருக்கிறோம். worries, பிரச்சனை. நீங்க அதான் 38 days, ஒரு மாதத்துக்கு we are all going to have a, if you want to you can do this day. அதை நான் கடைசியில் சொல்றேன் எப்படி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர் ஓ சிஸ்டர். எஸ். ஸோ ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு அட்டென்ஷன், இது பாபாங்களுக்கு சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டாரு. இந்த அட்டென்ஷன் இதுல நான் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்தமெண்டா, யூ கேன் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். ஒரு காலத்துல எனக்கு தன்னம்பிக்கை இல்லை, இன்னும் தாழ்வு மனப்பான்மை, என்ன செய்யலாம் தெரியாது. தேங்கோன் இந்த பாபாண்ட வந்து இந்த மெடிடேஷனை பண்ண பிறகு இந்த ஒரு சிந்தனையில் ஒரு மாற்றம். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன், கோஆர்டினேட் பண்றேன், சர்வே செய்யறேன், ப்ரோக்ராம் செய்யறேன், எல்லாம் ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை மாத்தினபடியாத, இந்த சிந்தனை மாறினோடனே எவ்ரி திங் உங்களோட வாழ்க்கையை மாறிடும். உங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்தணும்டா அது உங்களெல்லாம் தங்கி இருக்கு. உங்களோட ஹஸ்பண்ட்ல, ஒய்ஃப்ல, பிள்ளைல, இந்த நாட்டில, அரசியல்வாதியில, ஸ்டார்ட் வித் யூ. பாபாவும் ஒன்றும் செய்ய முடியாது. பாபா சொல்ற, அவரும் டிராமாவில் கட்டுப்பட்டிருக்கிறார். உங்களோட சிந்தனை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். ஆனா அவரை சொல்றார் என்னத்தை சிந்திக்கலாம்னு. இப்ப அடுத்த ரிசர்ச்ல சொல்லியிருக்கிறாங்க என்றால், நீங்கள் என்ன நினைக்கின்றீங்களோ அதுவாகவே வருவீங்கள் என்றால், எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நுழைக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. இப்ப நேற்று முந்தினா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த ப்ராப்ளம், நான் பர்பஸ்ஃபுல்லா நியூஸை பார்க்கறேன் இல்லை. ஆனா அது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வழியா திடீர்னு பொப்பப் பண்ணுது. நான் ஓகே, ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, ஸோ ஜஸ்ட் சென்ட் தம் குட் விஷஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் மூவ் ஆன். அதையே யோசிச்சு யோசிச்சு இப்படியே நடந்தது,
அப்படியே நடந்தது. நான் போகலாம் சேஃபா, பிரச்சனையா, இதெல்லாம் நான் அதை பற்றி யோசிச்சு கொண்டு இருந்தேன்டா ஐ லூஸ் மை ஹாப்பினஸ். என்னோட சந்தோஷம் போயிடும். ஸோ அதால எங்களோட சந்தோஷத்தை யூஸ் சேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ பாபா சிந்து கிரகங்களை என்னத்தை சிந்து கிரகங்களுக்கு விஷயமே இல்லாட்டி நல்லது ஸோ இப்போ எல்லாரும் நாங்கள் அக்ரியா நாங்கள் சிந்திக்கிறது நல்லது மட்டுமே சிந்திப்போம். ஏதாவது கவலைகள் வந்தா நான் கிட்டடியில் ஒரு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அமுதமலை என்ற ஒரு ரேடியோ ஆப் வந்திருக்கு, தமிழ் ரேடியோ ஆப். அதில் ஒரு தமிழ் ப்ரோக்ராம் செய்கிறோம். அந்த ஆர்டிக்கல்ல அதில் நான் ஒரு ப்ரோக்ராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். நாங்கள் 40% 40% நட நடக்காத விஷயங்களை பற்றி யோசிக்கிறோமா. இது ஒரு ரிசர்ச், எங்கேயோ ஒரு இடத்துல ரிசர்ச்ல நான் கேள்விப்பட்டேன். 40% சிந்தனைகள் நடக்காத பற்றிய ஓரிஸ். அதுல ஐ திங்க் 32% சம்திங் நடந்ததை பற்றி ஓரிஸ். நடந்ததை பற்றி ஒன்றும் செய்ய நடந்துட்டு இனியும் அதை பற்றி சிந்திச்சு எந்த பிரச்சனையும் இல்லை. நடந்ததை பற்றி ஓரிஸ். தென் ஸோ 70 மற்றது ஏதோ 11% சின்ன சின்ன அந்த சின்ன சின்ன ஓரிஸ், உடம்பை பற்றிய ஓரிஸ், நோய்களை பற்றிய ஓரிஸ். அதுகள் நோய் இருந்தா மருந்து எடுத்து போட்டு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ற, தட்ஸ் இட். இதை பற்றி ஒரிஸ் பண்ணி கொண்டிருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லையா. இப்படி இருந்தா அவங்க தாதிஸ் தான் நிறைய ஒரிஸ் பண்ணி கொண்டிருந்திருக்கோம். மற்றது மற்றொரு 10% வீணான சில்லறைத்தனமான கவலைகள். அதுல 8% தான் நாங்கள் அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரிஸ் என்று சொல்லினோம். ஸோ 92% எங்கள் சிந்தனை வீணா போய் கொண்டிருக்குது. $100 $92 யூ ஆர் வேஸ்டிங். ஓன்லி $8 உங்களோட பேங்க்ல சேமிப்பா இருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். எஸ். ஸோ இப்படி யோசிச்சு எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ மதிப்பு போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அட்டென்ஷனா இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் $92 $92 நீங்க வேஸ்ட் பண்றீங்கன்னா தென் கவனமா இருப்பீங்க. ஸோ அப்படித்தான் இப்போ பாபாங்களை சிந்திக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் விஷயங்களை கொண்டிருக்கிறார். பாபா எத்தனை முறை எங்களுக்கு என்னத்தை சிந்திக்கிறபடி சொல்லியிருக்கிறார் வந்து. ஓகே. ஏற்கனவே சொல்லியிருக்கிற வந்து நாங்கள் எதை சிந்திக்கிறோமோ நாங்கள் அதை வருகிறோம். பாபாங்களை என்ன இலக்கு தந்திருக்கிறார், இங்க என்ன இலக்கு தந்திருக்கார், நாங்கள் ஒரு பாபாவுக்கு சமனா வரணும். இன்னும் நாங்கள் லக்ஷ்மி நாராயண் மாதிரி ஒரு தேவனா தேவதையா ஒரு இளவரசியா வரலாம். நாங்கள் ஒரு ஏஞ்சலா வரலாம். இதை பற்றி இதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. இது சிந்திச்சாலும் ஒரு ஒரு போதை இருக்கு. ஆரம்பத்துல நான் இங்க கிளாஸ்ல சொல்றேன் வந்து, ஆரம்பத்துல முதல் தர நான் அதை கேள்விப்பட்ட போது நானா தேவனா சான்ஸே இல்லை. முதல் தரம் கேள்விப்பட்ட போது ஏனென்றா எனக்கு தெரியும் எண்ணில இருக்கிற குறைபாடுகள் எனக்கு முன்னால வந்தோன்னு இருந்தது. எனக்கு கோவப்படும், எனக்கு நான் டென்ஷன் ஆகும், கோவப்படும், எனக்கு தாழ்வு மனப்பான ஓல் திஸ் முன்னோட்டு வந்து கொண்டு இருக்குது. இதை கேட்டோன்னே நானும் தேவனாகணும்னு எனக்கு சான்ஸே இல்லை. நோ நோ, இதுக்கு சான்ஸ் நான் அப்படி வர சான்ஸே இல்லைன்னு யோசிச்சு கொண்டே இருந்தேன். ஆனா இப்ப இந்த பாபா நான் முரடியை கேட்கத்தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து எஸ் இட்ஸ் பாசிபிள். யார் முதல் எஸ் ரியலைஸ் முதல் யார் எங்களுக்கு சொல்லுறாரு இது இதெல்லாம் போதுமா. இதை பற்றி யார் சொல்றாரு, தவான் எபாவா. ஸோ அவரே சொல்லும் பொழுது நான் இப்படி வருவேன்னு இப்போ ஏன் நான் எனக்குள்ள சந்தேகம் பெறணும். சொன்னேன் எங்கள் சிந்தனைக்கு எதிரான சக்தி வந்து முதலாவது டவுட். முதல் டவுட் தான் எங்களுக்கு பெரிய எதிரி. ரெண்டாவது பயம். அந்த ரெண்டையும் கட் போயிடணும். ஸோ ஸோ இதை நான் வெளியாக இந்த மாதிரி டோக்கு நான் வெளியில சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ஜாய் பண்ணி கேட்பாங்க. இங்க நாங்க உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இறைவன் எங்களுக்கு துணையா இருக்கிறேன். ஸோ இப்ப எங்களுக்கு பாபா உங்களுக்கு ஒரு எய்ம் தந்திருக்கிற எதை நினைக்கணும் என்ற அவர் சொல்றாரு வந்து மேன்பனாபா முதல் வந்து நாங்கள் எங்க இருந்து வந்திருக்கிறோம், எங்க போறோம், என்னவா வரப்போறோம் நினைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பாபா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நானுங்க இல்ல எல்லாருக்கும் லோக்கலா சொல்வேன்,
நீங்கள் கூடி நீங்கள் எப்ப ஞானத்துக்கு வந்தீங்களோ தெரியாது, எவ்வளவு காலமா ஞானத்தில் இருக்கிறீங்களோ தெரியாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வெற்றிமானி மாலையில வரலாம். இந்த எண்ணத்தை நீங்க வச்சிருக்கிறீங்களா? இதுதான் உங்களோட மகா அஸ்திரம். சிந்தனை சக்தி தான் உங்களோட அஸ்திரம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்க 55 பேர்ல கேட்குறீங்க, 55 பேரும் நீங்க வெற்றி மாலையில வரலாம். ஆனால் எது உங்களோட சிந்தனை சக்தியை சரியா யூஸ் பண்றது மூலம். நீங்க சிந்தனையை சரியா யூஸ் பண்ணும் பொழுது அதுக்கு தேவையான எல்லா சக்திகளும் பவரும் உங்களுக்கு முன்னால வந்து கிடக்கு. உங்களுக்கு முன்னால வந்து நிற்கும் சரியா யூஸ் பண்ணும் பொழுது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, when the student is ready teacher will appear. மாணவன் ரெடியா இருக்கும் பொழுது டீச்சர் வந்து முன்னாடி வந்து நிற்பார். அதே மாதிரி என்னண்டா, நீங்க சிந்தனை இதுதான் என்னோட இலக்கு, அல்லது இலக்கு உங்களோட இலக்கு இதுதான் நான். ஸோ இது முதல் இலக்கு, நீங்க உங்களுக்கு ஒரு இலக்கை நிர்ணயிச்சு இப்படித்தான் நான் வரவோன்னு நினைச்சிட்டீங்களேண்டா அந்த இலக்கு உங்களோட ஆள் மனதுக்கு போகுது. ஆள் மனது உங்கள் மனம் புத்தி எல்லாம் உங்களுக்காக ஒர்க் பண்ண தெரியும். ராஜாக்காக ஒர்க் பண்ணும். நீங்கள் அந்த ராஜாக்காக ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான சக்திகள், உங்களுக்கு தேவையான பயிற்சிகள், உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் ஒரு வெற்றி மணிமால வரக்கூடிய என்ன தகுதி இருக்கு, அதுக்கு எந்த ஞான கருத்துக்கள் உங்களுக்கு தேவை, எந்த யோகா பயிற்சி உங்களுக்கு தேவை, எல்லாம் உங்களுக்கு முன்னால வந்து கொண்டே இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பயிற்சி. சும்மா வராது. நீங்க அதை சும்மா அடையலாது. சிந்தனை சக்தி இருக்குன்னு தெரிஞ்சோன்னு அது சும்மா வரையில இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த சக்தியை யூஸ் பண்ணத்தான் அது உங்களை டிபாசிட் ஆகி கொண்டிருக்கும். இந்த சிந்தனை சக்தி என்ற ஒரு பிளாங்க் செக் மாதிரி. இந்த சிந்தனை சக்தி ஒரு பிளாங்க் செக். அது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிளாங்க் செக் வச்சிருக்கு. அதை நீங்க டிபாசிட் பண்ணாதான் உங்களோட பேங்க்கு சேரும். டிபாசிட் அதுன்ற மீனிங் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது, பாபா சொன்னார் போன ஞாயிற்றுக்கிழமை, அது எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணும்போது தான் இது உங்களோட அக்கௌண்ட்ல டிபாசிட் ஆகும். படிச்சுட்டு நல்ல பாயிண்ட், வெரி அச்சா, அது டிபாசிட் ஆகாது. அதை நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணும்போது தான் அது உங்களோட பேங்க்ல கிரெடிட் ஆகும். நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னும் ஒரு காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஞானத்தில் தொடங்க எனக்கு இந்த அனுபவம் இல்லை, எல்லா பிரச்சனையும் இருந்தது. இப்போ அந்த சக்திகள் எல்லாம் இன்னும் பாவாண்ட சக்தி எல்லாம் இருக்கு. இது என்னன்னு இந்த மாற்றம் வந்தாண்டா இது யூஸ் பண்ண பாபாண்ட பவரை நாங்கள் யூஸ் பண்ண உங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை வரும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்க எல்லாரும் இந்தியிலேருந்து 30 days இந்தியிலேருந்து நாங்கள் உங்களுக்கு விருப்பமானதை மட்டும்தான் சிந்திக்க போறோம்னு ஒரு டிட்டர்மினேஷன் அடங்கும். உங்களுக்கு விருப்பமான மட்டும், உங்களுக்கு விருப்பம் இல்லாத பற்றி வந்த உடனே சொல்லுங்க, I don't need you, you can go now. I don't need you, you can go now. Means just tell them, I don't need you. நாங்க தான் boss. We are the boss. We are all the CEO of ourselves. So முதலாவது, ஸோ பாபா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் பவர் ஆஃப் சிந்தனையை பற்றி. பாபா சொல்ற இந்த சிந்தனை சக்தியை நீங்க ஒரு செகண்ட் இந்த சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? பாபா சொல்ற ஒரு செகண்ட் காணுமா உங்களுக்கு இந்த சிந்தனை உருவா. இந்த சிந்தனையை நீங்க யூஸ் பண்ணிக்க, இப்ப நீங்க எல்லாரும் பாபாவை நேரடியா மீட் பண்ணி நிறைய பேர். பாபா முரளியில் திடீரென்று ஒரு செகண்ட் ட்ரில்ன்னு சொல்லிடுவார். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்லுவார்? எல்லோரும் இப்போ பரந்தாமத்துக்கு போங்கன்னு சொல்லிடுவார். ஓகே, லெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க எல்லோரும் இப்ப பரந்தாமத்துக்கு போங்க. பரந்தாமம் உங்க கண்ணில் தெரியுதா? நீங்க 7:30க்கு முன்னாடி வந்துருந்தீங்களா இந்த கிளாஸ்ல, நீங்க பரந்தாம பார்த்திருப்பீங்க. ஐ வாஸ் மெடிடேட்டிங். ஸோ பரந்தாம நேர இப்ப சொர்க்கத்துக்கு இறங்கி வாங்க. நீங்களும் உங்களோட ரூம்லயே உங்களோட சென்டர்ல இருக்கிறீங்க. ஆனா உங்களோட மனம்
பரந்தாமத்தை பார்க்குது, உங்கள் மனம் சொர்க்கத்தை பார்க்குது. இப்படித்தான் ஒரு சிந்தனை சக்தி நீங்க யூஸ் பண்றது. எவ்வளவு நேரம் இங்க யூஸ் பண்றீங்களோ, இதைத்தான் பாபா சொல்ற சுய தரிசன சக்கரமா, எவ்வளவு நேரத்துக்கு இந்த சிந்தனை இப்படி மீண்டும் 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 இதை யோசிக்கிறீங்களோ, தேவையில்லாதெல்லாம் தன்னை வாழ போயிடும். இஃப் எனிபடி ஹேவிங் ட்ரபிள் வித், உங்களை யாராவது வீணான எண்ணங்கள் உங்களை ஸ்ட்ரகிள் பண்ணுதுண்டா, திஸ் இஸ் த டெக்னிக். எத்தனை பேருக்கு வீணான எண்ணங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுது? எத்தனை பேருக்கு இங்க வீணான எண்ணங்கள் ஸ்ட்ரகிள் பண்றா? திஸ் இஸ் த டெக்னிக். வீணான எண்ணங்கள் இந்த விடுதலை ஆகிறதுக்கு ஒன்று இந்த ஏன்னா ஒரு கப் இருக்கு. இந்த கப்பில் வீணானங்கள்டா, இப்போ கப் நிறைய தண்ணி இருக்கு, அது மட் வாட்டர். மட் வாட்டர்ன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்களால் அந்த கப்பு தண்ணியை நீங்க வெளியில போட இயலாது, வெளியில ஊத்துறதுக்கு வசதி இல்லை. ஆனா அந்த கப்புக்கு கிளீன் வாட்டர், நாங்கள் கிளீன் வாட்டர் வேற பண்ண வேணும். என்ன முறை, என்ன செய்யலாம்டா, திஸ் இஸ் த டெக்னிக். நீங்கள் இங்கே நிறைய வீணான எண்ணங்கள் இருக்கு, நிறைய கவலைகள் இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இதை காட்டி போட்டு நாங்கள் எம்டி பண்ணிடலாம், ரைட்? ஆனால் இந்த கப்பை நீங்க ஃப்ரெஷ் வாட்டர், இந்த கப்பில் நீங்க எவ்வளவு ஃப்ரெஷ் வாட்டர் போட 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 அந்த கப்பில் இருக்க வீணான அந்த போக 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 ஆஃப்டர் சம் டைம், கொஞ்சம் எடுத்த பிறகு அந்த மடி போட்டெல்லாம் போய் அந்த கப்பில் தெளிந்த தண்ணீர் வர தொடங்கிடும். எவ்வளோத்துக்கு நல்ல நீர் போடுறீங்களோ அதுக்கப்புறம் அந்த தெளிந்த தண்ணீர் வர தொடங்கிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஒரிஸ் கவலை இருந்தாலும் நல்ல சிந்தனைகள் எங்க ஊத்தி கொண்டே இருங்க, ஊத்தி கொண்டே இருங்க. நீங்கள் உங்களோட ஒரு 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 நேரத்துல யூ ஹாவ் நோ, எல்லா சிந்தனையும் சரியா இருக்கும். அந்த நல்ல சிந்தனைகள்ன்றது எது உங்களுக்கு எது எது? முரளி ஒரு நல்ல சிந்தனை புக். ஒரு நாள் முரளி படிக்கிறீங்க, அதை படிக்கிறீங்களோ அது சிந்தனை மாதிரி படிக்கிறீங்களோ, அதுதான் பாபா கடைதுலன்னு சொல்லுவேன். கடை சொல்றது திருப்பி திருப்பி வாசிக்கிறது இல்லை. ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு வாக்கியத்தை எடுத்து அதை பற்றி யோசிக்கணும். பாபா இதுல என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு ஞான முத்துக்கள் அது உண்டு. ஓகே, பாபா உங்களுக்கு ஒரு இலக்கு தந்திருக்கிறார். இந்த இலக்கு ஓகே, இதுதான் என்னோட இலக்கு. அதை பற்றி மீண்டும் மீண்டும் நாங்க யோசிக்கிறது, அதை எப்படி அடையலாம்னு யோசிக்கிறது. என்னவா வரப்போறீங்க, எது எனிதிங் உங்களோட இது பாபா விஷயம் மட்டும் இல்லை. இது உங்களுக்கு ஆரோக்கிய வர்த்தகம் இருக்கணும்ன்றாலும் அதை யோசிங்க. எப்படி எப்படி எவ்வளவு ஆரோக்கியமா இருக்க போறீங்க, எவ்வளவு கிலோ லூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு. நான் நர்ஸ்ன்றபடியா எத்தனை பேர் ஓகே, நீங்க என்ன உங்களுக்கு புது வேலை வேணுமா, எனிதிங் இது எல்லாத்துக்கும் உங்களோட ஆரோக்கியம், உங்களோட சிந்தனை சக்தியை நீங்க சரியா யூஸ் பண்ணலாம். எனிதிங் நல்லதுக்கு. ஓகே, ஸோ பாபா சொல்ற ஒரு செகண்ட் காணுமா உங்களுக்கு அந்த சிந்தனை சக்தியை யூஸ் பண்றதுக்கு. நீங்க சிந்தனை சக்தியால நீங்கள் எப்போதும் வீணாக கூடாது. பாபா சொல்ற இதுக்கு தேவையானது டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் இதை நீங்கள் சிந்தனை சக்திகளை நீங்கள் உங்களுக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கோம். லெட்ஸ் டூ நவ் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ஓகே, ஒரு 30 டே டெஸ்ட் மாதிரி ஒன்று வைப்போம். ஓகே, திஸ் என்ன நாங்கள் 30 டே 30 நாளை என்ன நாங்கள் செய்யலாம்னு பார்ப்போம். ஸோ சொல்லுவாங்களே நீங்களும் அவ்வாறவே ஆகுறீங்களே. ஸோ ஸோ இப்போ நாங்கள் இந்த மனத்தை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம். முதலாவது நீங்கள் 30 டேஸ் 30 நாளைக்கு நீங்கள் இந்த சிந்தனையில கவனம் செலுத்த போறீங்க. முதலாவது நீங்க செய்ய வேண்டியதுண்டா உங்களை இலக்கை நிர்ணயிங்க. எல்லோரும் உங்களோட இலக்கை நிர்ணயிங்க. என்ன உங்களோட இலக்கு என்ன? 30 நாள்ல உங்களோட இலக்கு என்ன? 30 நாள் எனிதிங். நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயங்கள். இதை விளங்கிக் கொள்ளுங்க. இது நீங்க சின்சியரா செய்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாற்றம் உங்களுக்கு நடக்கும். உங்களோட சிந்தனையில உங்களுக்கு சரியான கண்ட்ரோல் இருக்கும். வேறு எந்த கவலைகளும் பெற விடாங்க. டவுட் பயம் வந்தாலும் ஸ்டாப் சொல்லிடுங்க, லைக் டிராஃபிக் சிக்னல் மாதிரி. ஓகே, முதலாவது உங்களுக்குள்ள ஒரு இலக்கு.
என்ன இலக்காகவும் இருக்கலாம். ஸோ இலக்கண்டா 30 நாள்ல நான் பாவா எனித்திங் எனித்திங் என்ன 30 நாள்ல நல்லது மட்டுமே நினைக்கிறது, 30 பாவாவே எக்ஸ்ட்ரா யோசிக்கிறது, 30 நாள்ல நான் ஒரு ஆரோக்கிய வழிமுறை கடைபிடிக்கிறது, 30 எனித்திங். ஓகே. ரெண்டாவது வந்து அந்த இலக்கை வேணுமென்றால் இன்னொரு பெஸ்ட். நான் அன்றைக்கு ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணும் பொழுதோ சொன்னார் வந்து அந்த இலக்கை நீ எழுதும் பொழுதோ அது இன்னும் எக்ஸ்ட்ரா சக்தி உங்களோட வருதான் அந்த இலக்கை. ஸோ ஒரு கிளியர் நோட் புக் எடுத்து அந்த இலக்கை எழுதுங்க. உங்களோட இலக்கு 108 மணி மேலே வர போறேன்டா அதையும் எழுதல. ஒரு லட்சுமி என்ன சத்தியோத்தில் ராஜா வர போகிறேன் அதையும் எழுதுங்க. எனிதிங் 30 அது 30 நாள் வரை இல்லாத எனி இலக்கு. ஜஸ்ட் ஒன் மட்டும் ஷார்ட் டைம் வச்சிருக்கலாம், லாங் டைம் வச்சிருக்கலாம். ஸோ இந்த இலக்கு எழுதி போட்டு இது எவ்வாறு அடையலாம் என்று நீங்க சிந்திங்க. மீண்டும் 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 ஒரு ஒரு மேபி இப்படி திஸ் இஸ் த டெஸ்ட். ஒரு நாளைக்கு அதுதான் யோகாவை தவிர ஒரு மணத்தியால நீங்க எடுங்கோ. ஜஸ்ட் டேக் 1 hour. தயவு செய்து ஒரு தரம் சொல்லாதீங்க உங்களுக்கு நேரம் இல்லையென்று. அது நான் எல்லாருக்கும் சொல்றேன், நான் நேரம் இல்லைன்னு சொன்னா அதுதான் உலகத்திலே மகா பொய். எல்லோருக்கும் 24 மணத்தியாலும் இறைவன் கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும். அந்த 24 மணத்தில் நிறைய சாதிக்கலாம், நிறைய நேரம் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு இப்போ ரியலி சீரியஸாக உங்களுக்கு நேரம் இல்லைன்னா என்னோட ப்ரைவேட்டா கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஐ வில் ஃபைண்ட் யூ 3-4 hours. நிறைய நேரம் இருக்கு. ஸோ அதில் ஒரு மணத்தியால் உங்களுக்கு எடுங்க. அதுதான் யோகா டைமை தவிர எடுத்துட்டு இந்த ஒரு நல்ல குவாய்டா நேரத்தில் இருந்து அதை எழுதுங்க. உங்களோட எய்ம் இதுதான் என்னோட எய்ம். ஸோ அந்த எய்ம் எழுத்து போட்டு இது எப்படி நான் சாதிக்கலாம், இது எப்படி நான் அச்சீவ் பண்ணலாம். எனக்கு ஆரம்பத்தில் இருந்த எய்ம் வந்து யூனிவர்சிட்டிக்கு போறது. இது 20 years ago. அது எனக்கு ஹை ஸ்கூல்ல மார்க்ஸ் காணாது, எந்த வித குவாலிஃபிகேஷனும் காணாது. ஸோ யூனிவர்சிட்டிக்கு போகணும், அதுதான் என்னோட இலக்கா இருந்தது. அதை நான் யோசிக்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது எப்படி சாதிக்கலாம்ன்றது நிறைய வழியில எனக்கு அது சுருக்கமாக சொல்ல போனால் சாத்தியமாயிடுது. இப்போ நான் கிராஜுவேட்டட் இன் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மைண்ட் சக்தி எவ்வளோ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கூட கொண்டு வந்து தரும். மற்றது உங்களோட உங்களுக்கு இன்னொரு சக்தி இருக்கு, இமேஜினேஷன், விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. அதை முன்னாலேயே பார்க்கறது. இந்த ஒலிம்பிக் மெடல் பெல் பண்றாங்களுக்கு ஒரு சீக்ரெட், அவங்க அந்த அனுபவத்தை நீங்க கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு சீக்ரெட் என்ன சொல்லினோம்டா, அவ தாங்க வெல்ல முதலே இந்த கோல்டு மெடல் எடுக்க முதலே அந்த மெடல் இருக்கிறத பார்த்துடு நம்ம மைண்டில், இந்த மனதில் பார்க்க தொடங்கி நம்ம. ஆக்சுவலி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த ட்ரெயினர்ஸ் அவைக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குதுண்டா, எக்ஸசைஸ் முதல் ஓட்ட பண்ணி போகும்னா 1 hour 1/2 hour எவ்ரிடே அதுக்கு மனதில் போய் நீங்க ஓடுறீங்க, ஃபாஸ்டா ஓடுறீங்க, அது போய் எடுக்கிறீங்க என்று சொல்லி பார்த்து இந்த பிரெயின் வேவ் எல்லாம் மானிட்டர் பண்ணியிருக்கணும். அந்த 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 ஃபாஸ்டா போறோம்னு யோசிக்க அந்த பிரெயின் வேவ்ஸ் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் மைண்ட் பவர், சிந்தனை சக்தி. இது அவங்க ஒலிம்பிக்கை வெல்றதுக்கு யூஸ் பண்றாங்க. எங்களுக்கு ஒலிம்பிக் தேவையில்லை. உங்களுக்கு வாழ்க்கையில எது வேணுமோ அதை நீங்க அடையலாம் இந்த சிந்தனை சக்தி. அதுக்கு தான் அந்த இமேஜினேஷன், விஷுவலைசேஷன். அம்மா மேர் உங்களுக்கு எந்த மூட்டு வலி இருந்தாலும் நீங்க கம்ஃபர்டபுளா கதிரையில் இருந்து கொண்டு இந்த வலியை பற்றி யோசிக்காமல், எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் ஒரு ஆரோக்கியமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், என்னோட வலியெல்லாம் தீண்டுது, எனிதிங், அந்த அந்த எண்ணத்தை முழுக்க முழுக்க உங்களோட ஆரோக்கியத்தில் செலுத்துங்க. மற்றது எந்தவித நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதை நம்பாதீங்க. ஈவன் ஆக்கள் சொன்னார் கூடி நீங்க சொல்லுங்க இட்ஸ் ஓகே, நான் பிலீவ் பண்றேன். பாபா சொல்றாரு உங்களுக்கு, நீங்க ஞாபகம் வச்சுங்க பாபா சொல்றேன். ஓகே. அடுத்தது இது சின்ன ஒரு சிந்தனை சக்தியில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில முக்கியமான ஒரு சக்தி. எனக்கு நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணது. நீங்கள் ஒரு இது சிந்தனை சக்தியோடு சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக் நான் சொல்ல போறேன்.
So உங்களுக்கு every time you get some money, either the salary or some gift or any வகையில் you get some money from anyone, அதில் ஒரு 10% எடுத்து ஒரு உண்டியல போட்டு வைங்க. This is the secret. இது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நான் எப்படி செய்தான் மதமான ஹேபிட்டை கிரியேட் பண்ணு. இது 30 day டெஸ்ட்ல இன்க்ளூடட் இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டை கிரியேட் பண்றது. ஸோ அடுத்தது என்ன நீங்க செய்ய போறீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நீங்க அந்த எளின அந்த இலக்கு இருக்கு, ஒவ்வொரு நாளைக்கும் பல 3-4 தரம் அதை பார்க்க போறீங்க, ரிவைஸ் பண்ண போறீங்க. மேபி எவ்ரி டிராஃபிக் கண்ட்ரோல் டைம். முதலாவது டிராஃபிக் கண்ட்ரோல் பாபா நினைச்சிட்டு அடுத்து உங்களோட இலக்கு, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. எஸ், பிளே வித் இட். இட்ஸ் ஜஸ்ட் ஃபன். மேக் சம் ஃபன் அபவுட் இட். நீங்க எவ்வளோத்துக்கு உங்களோட ஆள் மனதுக்கு நீங்கள் இன்னொரு கதையை நீங்கள் நான் அடிக்கடி சொல்றேன். நீங்க இந்த ஆள் மனது அந்த அலாபின் மருத்துவ விளக்கும், இந்த ஜீனி வந்து நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்குமா, இதுதான் உங்களோட ஜீனி. நீங்க உங்களுக்கு விருப்பமானது எல்லாம் சொல்லி இதுக்கு இந்த ஜீனிக்கு சொல்லுங்க. ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ். நான் ஏற்கனவே சொன்னமா, இதுக்கு தெரியாது, நெகட்டிவிட்டி தெரியாது. அதுக்கு நீங்கள் கேட்கறது நெகட்டிவ் கூடாது என்று தெரியாது. நீங்கள் சில வேளை வந்து வீணானவற்றை கேட்டாலும் அது உங்களுக்கு வேறுமே என்று அது நீங்க கேட்கறத கொடுக்கும். ராமேஸ்வர் கதையில இருக்கு. ஸோ ஒரு நாளும் வீணானது தப்பான எண்ணங்களை யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில 2 விஷயங்கள் தான் தேவை. சில பேருக்கு they want something. சில பேர் சில விஷயங்களை யோசி பயப்படுகின்றார்கள். இந்த பயம் என்றது இனி எங்களுக்கு இருக்க தேவையில்லை என்று எங்களுக்கு பகவான் இருக்கிற பக்கத்துணைய. ஓகே, லிட்டில் பிட் சம்மரி. ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு காட்டில் எழுதுங்கோ. எல்லாம் எழுதலாம். அந்த எல்லாம் ஆக்சுவலி நான் கனகாலத்துக்கு நான் செய்தது வந்து ஒரு பேப்பர் எடுத்து எனக்கு தேவையானதெல்லாம் என்னத்தை நான் அச்சீவ் பண்ணப்போ இல்லாமல் இல்லை, மைண்ட் எம்டி மை மைண்ட். தென் ஒவ்வொரு நாளும் எடுத்து நான் பார்க்கறது, அந்த லிஸ்ட்ல இருந்த எல்லாம் இப்போ நான் டிக்டாக் என்ன அந்த சம்படி யாரோ சொல்லிச்சு நமக்கு, நான் அதை செய்து பார்த்தேன், இது ஒர்க். இப்போ பாபா சொல்றார் எங்களுக்கு புது இலக்கு தாரார். ஸோ இப்போ நான் என்னோட புது இலக்கு என்ன, என்னோட ஹையஸ்ட் இலக்கு. இப்போ இங்க ஷோர்ட் டைம் ஏதாவது வேணுமென்றால் அதையும் எழுதலாம் நீங்க. ஏன் இது ஏன்னெல்லாம் சொல்றேன்டா, எங்களோட சிந்தனை சக்தியில நாங்க சரியா யூஸ் பண்ணமேண்டா எவ்வளோ சந்தோஷமா நாங்க இருக்கலாம், எவ்வளோ சக்தி நிறைஞ்சிருக்கலாம், எந்த பிரச்சனையும் எங்களுக்கு. நாங்கள் எங்கட டைம் வீணான விடங்களை யூஸ் பண்றதால நிறைய வீணான எண்ணங்கள். அப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, இது நடந்துட்டு அது நடந்து, திஸ் இஸ் தேவையில்லை. நீங்கள் எப்பவாது நீங்க தாதி தீதி நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா கொசிப் பண்றது? எப்ப நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? நேவர். தட்ஸ் வாட் தே ஆர் பவர்ஃபுல். அதெல்லாம் சக்தியா இருந்திருக்கிறான். என்ன சக்சஸ் லீவ்ஸ் குழுன்னு சொல்லுவாங்களே, வெற்றி அடைகிறதுக்கு இதுதான் குழு. ஏற்கனவே அவ சாதிச்சது போயிருக்கணும், அதை பார்த்து நாங்க ஜஸ்ட் ஹேவ் டு காப்பி. பிரம்ம பாபா எங்களுக்கு பெர்மிஷன் தந்திருக்கிறார் காப்பி பண்றதுக்கு, ரைட்? தேர் இஸ் நோ காப்பிரைட் இன் பிகே லைஃப். இதெல்லாம் வெறும் பிரின்சிபல் மட்டுமே. இது வெறும் ஜஸ்ட் சம் பீப்புள் சே இதெல்லாம் ஜஸ்ட் பிளா பிளா பிளா. இது இஸ் வெரி சிம்பிள். இது சிம்பிள் என்றபடியே ஆக்கள் இது ஓகே, இது ஐ ஹர்ட் திஸ் பிஃபோர். அதான் ஹர்ட் திஸ் நீங்க கேட்டீங்கல்லாம், ஆனா இதை பயிற்சி செய்தால்தான் அதன் பலன் உங்களுக்கு கிடைக்கும். பயிற்சி செய்யும் போது அதன் பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது கேட்கறதால நீங்க இதை பத்தி 10 தரம் கேட்டிருக்கலாம், 25 தரம் கேட்டிருக்கலாம், இன்னும் உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரையில்லை என்றா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், நீங்க கேட்டுத்தான் இருக்கிறீங்க. அதை உங்களோட உள்ள போயில உள்ள போனாதான் அது வெளியே அவுட்கம் வரும். You have to invest, not just hear it. So இதுவரை 25 தரம், இப்ப 25 கேட்டிருந்தாங்க, இந்த 26 தரம் கேளுங்க. 20 அட்லீஸ்ட் வேணுமெண்டா இன்னொருக்கா கேளுங்க 27வது தரம். ஆனா தயவு செய்து அதை சேல்ல போடுங்க.
பாபா நான் கிட்ட ரிவைசிங் முரளி பாபா அவங்களுக்கு சொல்லியிருக்கிற வந்து இந்த சைக்கிள் என்ன அந்த என்ன சுய தரிசன சக்கரம் முந்தி வந்து சொன்னார் 8 டைம்ஸ் ஒன்று சொன்னார் 1 மினிட்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் சரியா கஷ்டப்பட்டு நம்ம 1 செகண்ட் ஃபார் 5 செகண்ட்னு சொல்லிட்டேன் கடைசியா சொன்னது 5 செகண்ட் 5 பிளேசஸ் பரந்தாமம் முக்திதாமம் பரந்தாமம் பரந்தாமம் ஹேவன் உங்களை ஓசிப்போதிவம் பிராமின் அண்ட் ஏஞ்சல் 5 செகண்ட்ஸ் த மோர் பெட்டர் ஸோ எவ்வளவு நீங்க இங்க யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு இந்த ஏரியா கிளீனா இருக்கு இங்க கிளீனா இருந்தா இங்க கிளீனா இங்க தெளிவு இருக்கு இங்க தெளிவு இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க பாபாண்ட சில்ட்ரன் பாபாண்ட சில்ட்ரன் ஷுடன்ட் பி worry about it. உங்களுக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது இருந்தா எனக்கு ஞாபகம் இருக்கு தாது பிரகாஷ் மாதிரி இருக்காங்களுக்கு சொன்ன வந்து இஃப் யூ ஆர் ஒரியிங் ஸ்டில் பாபாட்ட வந்து இஃப் யூ ஸ்டில் இப்போ பாபாட்ட வந்துட்டு இப்போ உங்களுக்கு கவலை இருந்தா நீங்க இன்சல்ட்டிங் பாபாண்ட ஆக்சுவலி யூ ஷுடன்ட் பி ஆக்சுவலி உங்களுக்கு எந்த கவலையும் இருக்க தேவையில்லை இன்னும் அந்த கவலை வரைக்கும் என்ன செய்யலாம் முதல் உங்கள் சிந்தனையை சிந்திங்கோ இந்த கவலை தீர்க்கக்கூடிய கவலையா எஸ் ஓ நோ நோண்டா தென் வை worry தீர்க்க முடியாத கவலைண்டா அதை ஒரி பண்றதால எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ பி ஹாப்பி கவலையை வச்சுக்கோ ஒரு பக்கத்துல கவலை இருக்கட்டும் பி ஹாப்பி ஸோ அடுத்தது வந்து தீர்க்கக்கூடியதா தீர்க்க முடியுமெண்டா ஓகே என்னென்ன செய்யலாம்னு கண்டுபிடிச்சு அதை செய்யுங்க தென் யூ டோன்ட் நீட் டு worry ஸோ ரெண்டு வகையிலும் யூ டோன்ட் நீட் டு worry ஆக்சுவலி பாபா உங்களுக்கு எல்லா சக்தியிலும் தந்திருக்கிறார் ஸோ அதாலே தேவை ஸ்டாப் போரிங் அபவுட் எனி திங் இப்படி முறை அந்த இந்த நெகட்டிவ் தோட்ஸ் இந்த பாயமான தோட் வரைக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணிருங்க இப்போ நீங்க சொல்றீங்களே நான் ஒரேஞ்சை பற்றி உங்களுக்கு என்ன வருது உங்களுக்கு ஒரேஞ்சை பற்றி நினைக்க விருப்பம் இல்லையாண்டா திடீர்னு ஆப்பிளை மாத்திடுங்க நான் ஆப்பிளும் விருப்பம் இல்லையாண்டா வாழைப்பழமா மாத்திடுங்க ஜஸ்ட் டேக் ஒன்லி 1 செகண்ட் ஆனா இது எங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைண்டா அந்த அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வு தான் தேவை அந்த விழிப்புணர்வு தான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சி இப்போ நான் உங்களுக்கு சொல்லுறேன் இதை செய்ய முயற்சி தான் நானும் செய்கிறேன் நான் செய்து கொண்டிருப்பேன் மீண்டும் 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 சரி 2 தரம் மறந்துட்டீங்கன்னா 3 தரம் யோசிங்க ஒரு நாளும் மறந்துட்டோன்னு உங்க தலையை அடிச்சு கொண்டிருக்காங்க மறந்துட்டேன் அது ஃபோக்கஸ் உங்களுக்கு தேவையான மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இதுவரை காலம் நீங்க எவ்வளவு பிளவிட்டாலும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு பாபா சொல்லியிருக்கிறார் ஃப்ரம் டுடே ஸ்டார்ட் நியூ சாப்டர் இன்றையில இருந்து நான் சிந்திக்க போறேன் தெளிவா சிந்திக்க போறேன் விருப்பம் மட்டும் தான் சிந்திக்க போறேன் அதால உலகத்திலே இது சிம்பிள் டெக்னிக் உலகத்திலேயே only 5% people சக்சீடிங்னு சொல்றாங்க 95% of them ஃபெயிலிங் ஏன்னு நினைக்கிறீங்க statistic world statistic only 5% of the succeeding பாபான்னு சொல்லிடுற ஒரு கைப்பிடி மண்ணிறதே ஒரு சொர்க்கத்துக்கு வரையினம் ஏன் மற்றாக்களுக்கு நடந்தது எல்லாருக்கும் சான்ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் ஏன் மற்றாக்களுக்கு சான்ஸ் இல்லை இது சிம்பிள் ஈஸியாண்டு சிலவை சிந்திக்காம விட்டுடணும் நீங்க சரியா சிந்திக்க தொடங்கினீங்களேண்டா இந்தியில இருந்து உங்களோட லைஃப் வில் நெவர் பி த சேம்னு சொல்லுவாங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு ஸோ அந்த 30 நாளுக்கு சேலஞ்ச் எடுங்கோ உங்களோட இலக்கு எழுதுங்கோ என்னென்ன அதுக்கு தேவையானது என்னென்ன நீங்கள் ஒரு லிஸ்ட் போடுங்க மீண்டும் மீண்டும் அந்த லிஸ்ட்டை பாருங்க பாபா சொல்ற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ரிவைஸ் பண்ணுங்க மற்ற இன்னொரு இது திஸ் இஸ் த டிஃபிகல்ட் பார்ட் ஓகே ரெடி ஃபார் த டிஃபிகல்ட் நெக்ஸ்ட் 30 days நான் இதை செக் செய்து பார்த்தேன் நான் நெக்ஸ்ட் 30 நாள் உங்களோட மைண்ட்ல எந்த ரீசன் பண்ணும் எந்த செகண்டும் எந்த முறையும் எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கும் நோ கம்ப்ளைண்ட் நோ நெகட்டிவ் விஷன் நெகட்டிவ் தாட் தச்சில ஒரு நாள் 3 நாள் ஓகே 4வது நாள் சொல்லிட்டீங்க திருப்பி ஸ்டார்ட் 30 days ஃப்ரம் த ஜீரோ ஒவ்வொரு நாளும் நீங்க அதை செய்தீங்க அப்படியா ஒரு ஃபன்னா செய்தீங்கடா ஒவ்வொரு நாளும்
அந்த அந்த அட்டென்ஷன் கொடுத்தீங்களா இந்த உலகத்திலேயே மக்களுக்கு தேவையானது எது நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலேயே மக்களுக்கு விருப்பமானது எது? எல்லோரையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ், எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறது. ஸோ இன்னொரு அந்த உலகத்தில் எல்லோருக்கும் இந்த நீங்க பார்க்குற எல்லோருக்கும் ஒரு ஒரு அவையோட ட்ரீட் them as a VIP is such an enlightening experience when you do it. So, உலகத்தில் எல்லாருக்கும் விருப்பமானது ஃபீல் இம்பார்ட்டன்ஸ். தாதி உங்களை கூப்பிட்டு மரியாதை கொடுத்தா அப்படி இருக்கு, சீனியர்ஸ் உங்களை கூப்பிட்டு மரியாதை இருக்கும்போது. ஸோ why don't we give the same respect for everyone, including people annoying you? உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா they are not annoying me, they are teaching me lessons. ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட், அதுக்கு தான் எலிவேட்டட் அவேர்னஸ், உயர்ந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு தேவை. அதுக்கு பாவங்களுக்கு ஏற்க கொடுத்துட்டேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஒரு ஞானம் மாதிரி சொல்லல, இதெல்லாம் நாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சச்ச. இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ஒரு சுயமரியாதை கூடும், உங்களுக்குள்ளே ஒரு சுயமரியாதை கூடும். செய்து பாருங்க, செய்து பாருங்க, செய்து பார்த்துங்க. எனக்கு அடுத்த முறை வரைக்கும் நீங்க சொல்லுங்க. பைபிள்ல சொல்லி இருக்கொண்டு, ஆங்கிலத்தில் வச்சிருக்கிறேன், தமிழ் படுத்துறேன். ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி கிவன், கேளுங்கள் கொடுக்கப்படும். சீக் யூ ஷால் ஃபைண்ட், தேடுங்கள் கிடைக்கப்படும். நாக் அண்ட் இட் ஷால் பி ஓப்பன் unto you, தட்டுங்கள் கிடைக்கும், திறக்கப்படும். forever and one that asks receive, நீங்க கேட்டா கிடைக்கும். நிறைய பேர் கேட்கறது இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும், அது அப்படி கேட்கறது இல்லை. கேட்கறதுன்றா இப்படி சிந்தனை, இது பேக் பண்றது இல்லை. உங்க ஆள் மனத்திட்ட நீங்க கேளுங்க, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், கேட்டு போட்டு தென் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆக்ட் பண்ணுவோம். கேட்கறது இல்லை, கேட்டாச்சான்னு சொல்லி போட்டு நீங்க உங்களோட பாட்டுக்கு போறே இல்லை. ஓகே, திஸ் வாட் ஐ வாண்ட்னா அதுக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்ய வேணும். இப்படி நீங்க செய்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாவலஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒண்டரிங், சம்டைம் யூ ஒண்டர், இப்படித்தான் இவ்வளவு காலம் இன்னும் இப்படி ஒரு வாழ்க்கை நார்மல் வாழ்க்கையை வாங்கணும். இப்படி நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாம் இந்த இந்த யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் எவ்ரி திங். நிறைய பேர் சொல்ற கேட்டிருப்பீங்க, இந்த ஒர்க்ஸ், இந்த யூனிவர்ஸ், இந்த உலகம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் இந்த யூனிவர்ஸ். யார் யார் பாசிட்டிவிட்டியை நிறைய 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 ரேடியேட் பண்ணினமோ அந்த பாசிட்டிவிட்டிலாம் தே அட்ராக்ட் தெம், அவையை தேடித்தான் போகும். யாராவது நெகட்டிவா ரேடியேட் பண்ணி கொண்டு வந்துனமோ அதெல்லாம் all the positivity go away from them. நீங்க உங்களே யோசிச்சு பாருங்க, யாராவது உங்களை சுத்தி இருக்கிறார்கள் எப்போதும் கம்ப்ளைண்ட் 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 பண்ணி கொண்டு இருந்தா நீங்க அவைக்கு பக்கத்துல போய் இருந்து அவை சொல்றது கேட்டு கொண்டிருக்க விருப்பமா உங்களுக்கு? தாதி திதியாக வரும் பொழுது நாங்க அவையை போய் சுத்தி இருந்து அவை சொல்றதை கேட்க விருப்பமோ? ஸோ கொமெண்ட்ஸ் நெகட்டிவிட்டி கதைக்கிறார்கள், எங்களுக்கே பிடிக்காது. யூனிவர்ஸ் பார்த்து கொண்டிருக்குது எங்களையே. எந்த நேரம் இங்கேயே கம்ப்ளைண்ட் 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 பண்ணி கொண்டு இருந்த மாதிரி எங்களுக்கு தேவையான எங்களை தேடி வராது. then you wonder why I don't get anything. ஸோ இதால இருந்து ஒரு ரேடியேட் பாசிட்டிவ், நல்லதே சிந்திப்போம், நல்லதே ரேடியேட் பண்றோம், நல்லதே கதைப்போம், எப்போதும் நல்லது நல்லது நல்லது. மனத்துல அப்படி இசுலாக்க இது ஒரு பாபா சொன்னா ஒரு பூங்கொத்து மாதிரி வரட்டும். நீங்கள் இப்படியே செய்து கொண்டிருங்கோ, உங்களோட வாழ்க்கையில் நீங்க தேடுறதெல்லாம் உங்களை தேடி வரும். கடைசி ஒரு கதை, டைம் ஆச்சு, நான் கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சருக்கு டைம் பாருன்னு தான் டைம் போயிடுது. கடைசியில் ஒரு குட்டி கதை சொல்லி என்னை முடிக்கிறேன். ஒரு மதத்தில் ஒரு முறை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இருந்தினமா. அப்போ யாரு இந்த அதை விட 3 கெஸ்ட், அவன் விட 3 கெஸ்ட். அந்த ஹஸ்பண்ட் அந்த வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வெளியில போட்டா ஒய்ஃப் மட்டும் தான் இருந்தது. அப்போ 3 விருந்தாளியும் அந்த வீட்டா போயிடுச்சு. நம்ம 3 விருந்தாளிகள் போச்சுனுமா வந்து. யார் வந்து ஹாப்பினஸ், பீஸ் அண்ட் ஹோப், நம்பிக்கையோ ஹோப் எடுத்து 3 பேர். அப்புறம் அவர் கேட்டாராம், வந்து வெளியில நாங்கள் உங்களோட ஹஸ்பண்டை பார்க்கணுமான்னு அவர் சொன்னாவன் வந்து அவர் வெளியில போட்டு அவர் வந்துருங்க வந்து. ஸோ ஹஸ்பண்ட் வந்தா அப்புறம் ஓகே அவர் கேட்டுருக்கிறாராம். ஓகே அவர் சொன்னாராம், ஓகே ஒரு ஆளை மட்டும்தான் வர சொல்லுண்டு.
அப்ப அவர் வந்து சொன்ன இவ சொல்லிச்சுனமா நான் வந்தா ஒண்டாத்தான் பெருமா இல்லாட்டி வரையிலாண்டு. ஆ அப்படி இல்லை. ஓ வந்தா ஓகே ஒரு ஆள் வந்தா உண்டா தான் வருவோம். ஆனா அவர் ஹஸ்பண்ட் சொல்ல ஒரு ஆளை மட்டும் தான் அனுப்புங்க. அப்போ அவர் சொன்னாலும் ஓகே ஓகே ஹாப்பினஸ் போங்க. அவர் சொன்னார் ஹாப்பினஸ் உள்ள போக தொடங்கினோடனே ஹஸ்பண்ட் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிதாரு ஓகே எல்லாரும் வரலாம். மோரல் த ஸ்டோரி என்னண்டா, சந்தோஷம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும் பொழுது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். சந்தோஷம் இருக்கிற இடத்துல அதான் ஒரு பாட்டு இருக்கு, தமிழ் பாட்டு, சந்தோஷம் சந்தோஷம் வாழ்வின் பாதிபலம். பாதிபலம் இல்லை, அது முழு பலம். சோ அதான் பாபா சொல்றாரு, நாங்கள் பாவான்னு சந்தோஷ கடல் என்ற குழந்தைகள் சந்தோஷமா இருப்போம். கவலைகள் என்ற அதுங்கள் படிஸ் கவலை. நாங்கள் சந்தோஷ நாட்டுக்கு போக போறோம், சந்தோஷ உலகுக்கு போக போறோம். இப்பவே அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம், ஸ்டார்டிங் வித் எங்களோட சிந்தனை பாவம். ஓகே, ஸோ ஹூஸ் ரெடி ஃபார் த 30 ஸ்டேஜ்? ஆறு 30 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. யாருக்கு அந்த கரேஜ் இருக்கு? எத்தனை பேர் கரேஜ் இருக்கு? எனிவே வி ஹாவ் 2 minutes பிஃபோர் வி எண்ட். நான் முடிக்கிறதுக்கு தேங்க்யூ. யாருக்காவது இனி கேள்வி இருக்கா? ஜஸ்ட் ஃபைனல் 1 or 2 question ஏதாவது கேள்வி இருந்தா. எல்லாமே சூப்பரா சொல்லிட்டீங்க பிரதர். தேங்க்யூ. ஓம் சார். நீங்க நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க லண்டன்ல இருந்து விஜய் பேசுறேன். நீங்க நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா அனுபவம் பண்ணி சொல்றது விளங்குது. அதை அனுபவிச்சு கொண்டு சொல்றது அது எங்களுக்கும் டச் பண்ணுது. நிறைய ஓ, செய்யும். ஓம் சாந்தி. தேங்க்யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ ஓம் பாபா. தேங்க்யூ. ஓம் சாந்தி பிரதர். காரைக்குடியிலிருந்து சீதாலட்சுமி. ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரதர். அனுபவம் பண்ணி சொல்றீங்க. ரொம்ப 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 பிடிச்சிருந்து. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம் பிரதர். 30 நாளையில கண்டிப்பா பாப்சமான் ஆகியே தீர்வோம். வெரி குட். பாபா giving you power, extra power. ஒவ்வொருத்தருமே அதை ஃபாலோ பண்றோம் பிரதர். ஏன்னா நான் பாபா அத்தானே விரும்புறாரு. நாமளும் நம்மளுடைய லட்சியமும் அதுவாதான் இருக்குது. அதனால கண்டிப்பா அதுக்கு நீங்க உறுதுணையா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. நன்றி நன்றி. ஓம் சாந்தி பிரதர். தன்யவாத். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சொல்லுங்க. நன்றா இருக்கு. ஓகே ஸ்வாபாய், how are you? Good good. Good good. No problem. Okay. அருமை Okay. அருமை அருமை பிரதர். ஓம் சாந்தி பிரதர். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓம் சாந்தி பிரதர். இப்ப சொல்லுங்க. நெகட்டிவ் தோட்டை நாங்க நினைக்க இல்ல, ஆனா ஏன் நடந்துச்சுன்னு நினைக்கிறது அதுவும் நெகட்டிவ் தோட்டா? Well, well, ஒருக்கா வேணுமெண்டா ஜஸ்ட் ஃபார் குயிக்லி ஓகே சொல்லுவாங்களே, அதில் ஒரு லெசன் நெகட்டிவ் ஏதாவது நடந்தா சம்பவம் நடந்தா அதில் ஒரு லெசன் மட்டும் லேர்ன் பண்ணுங்க. ஓகே, ஏன் நடந்தது, என்னத்தான் நடந்தது என்று ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாது. அதில் கண்ண நேரம் கிடக்கூடாது. வி கோயிங் த்ரூ, டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் அதில். ஓகே, ஏன் நடந்தது, என்னத்துக்கா நடந்தது, அடுத்த முறை இப்படி ஒரு வேலைக்கு என்ன செய்யலாம்னு அதில் சொல்யூஷன் பார்த்தா கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று நடந்தா என்ன செய்யலாம்னு ஸ்பெண்ட் மோர் டைம் ஹியர். ஒருக்கா குயிக்காக ப்ரீஃபாக ரீகப் பண்ணி பாருங்க. அதில் லேர்ன் பண்ணலாமே, ஏதோ ஒன்று நாங்கள் அந்த சுச்சுவேஷனை லேர்ன் பண்ணலாம். ஸோ இது நாடகம் அப்படியே விட்டா, Yeah? இது நாடகம் தான் அப்படியே விட்டா ஈவன் பெட்டர். ஏண்டா இப்ப எனக்கு இருக்கிற ஒரு குசி என்னண்டா, எனக்கு நிறைய சேலஞ்சுகள் வாழ்க்கையில வந்திருக்கு. கண்டிப்பா பாபா திருப்பி திருப்பி நான் பாபாட்ட கேட்கும், பாபா நடந்துட்டு பாபா உடனே பாபா எனக்கு ரிப்ளை பண்ணுவார், டிட்டாச் உடனே பாபா எவ்ரி டைம் நான் பாபாட்ட போகும் பொழுது இது நடந்துட்டு பாபா அது நடந்து பாபா எனக்கு சொல்ற ஒரே வசனம் திருப்பி திருப்பி, மகனே பற்றற்று இரு, பிகம் டிட்டாச் அப்சர்வர். அதான் எனக்கு பாபா கொடுத்த டீச்சிங் எவ்ரி டைம்.
ஸோ பாபா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரோட கதைக்கும் போது he will tell you, அவர் உங்களுக்கு சொல்லுவார் என்ன செய்யணும்னு. பாபா என்ன கொடுத்த இது நடக்கும்போது நாடகம் வெரி பவர்ஃபுல் லெசன். பாபா எவ்ரிதிங்ஸ் ஹேப்பன் accurately and is beneficial. அது நாங்கள் பொறுமையாக இருக்கணும், இன்னும் பெனிஃபிஷியல் வரப்போகுது. யூனிவர்ஸ் இப்போ சம்திங் ஏதாவது நடந்தால் இந்த யூனிவர்ஸ் இஸ் வெயிட்டிங் டு see you how நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களேண்டி. இதில் நாங்கள் பக்தி படங்களை பார்த்துருப்போம் இல்லையா, பக்தர்களுக்கு சோதனை வர்றதான பார்த்துருக்கிறோம். இங்கே எங்களுக்கு வர சோதனை வந்து எப்படி நாங்கள் அந்த சிச்சுவேஷன் ரியாக்ட் பண்ணுறோம். இங்கே நாங்கள் லோக்கல் கிளாஸில் சொல்கிறோன்னா நாங்கள் இப்போ நிறைய ஞானத்தை படிக்கிறோம். இது படிக்கும் பொழுது இது ஒரு யூனிவர்சிட்டின்னு பாபா சொன்னவரை, இது ஒரு படிக்கிறோம், இது ஒரு பல்கலைக்கழகம். படிப்பன் இருந்தா அது என்ன ஒன்று இருக்கு, யார் சொல்ல பாருங்க. படிப்பன் இருந்தா என்ன ஒன்று இருக்கு, என்ன அது இருக்கு, படிப்பன் இருந்தா அதோட இன்னும் ஒன்று இருக்கு, எக்ஸாம். எக்ஸாக்ட்லி. எங்களுக்கு வர ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒரு எக்ஸாம். அதுல நீங்க எக்ஸாம் வரைக்கு எங்களோட அட்டென்ஷன் முழுக்க எப்படி பாஸ் பண்ணலாம்னு தான் இருக்கணுமே தவிர அந்த ஏன் இந்த கேள்வி வந்தது கன்ஃபியூஷன் பண்றது இல்லை. அந்த எக்ஸாம் எப்படி வரலாம், உங்களோட சர்வேல வரலாம், உங்களோட சுய முன்னேற்றத்துல வரலாம். இந்த சர்வே நாங்கள் ஒன்றா இருந்து சர்வே செய்யும் பொழுது அங்க இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் வரலாம். அதெல்லாம் உங்களோட எக்ஸாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு பாக்குறதுக்கு. அதை ப்ராப்ளம் ஒரு நாள் ப்ராப்ளமா யோசிக்காதீங்க. நான் ஒரு முறை நான் யோசிப்பேன், ஏதாவது இது இப்படி நடந்தா உடனே ஓகே திஸ் இஸ் த லெசன் ஐ நீட் டு லேர்ன். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றனோ அடுத்து இதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு மார்க்ஸ் வர போகுது. அந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா திருப்பி அந்த எக்ஸாம் நீங்க எடுக்கணுமோ இல்ல, தேவையில்லை. ஒருக்கா அந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா, +2 பாஸ் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்க +2 எடுக்கவே தேவை வாழ்க்கையில. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பண்ணும்போது அதை நீங்க சரியா ஃபேஸ் பண்ணிட்டீங்களா வாழ்க்கையிலே அது உங்களுக்கு திருப்பி வராது. திருப்பி வருதுண்டா அது மீனிங் என்ன? கர்மா. நோ, திருப்பி வருவது அது நோட் கர்மா. நீங்க லெசன் எல்லாம் லேர்ன் பண்ணி இருக்கு. ஓகே அந்த செஷன் உங்களுக்கு முடியல. நீங்க திருப்பி வருது அந்த செஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகல. நீங்கள் இன்னும் அதுல பாஸ் மார்க்ஸ் எடுக்கல. தட்ஸ் இட். இது யூனிவர்சிட்டி. மாஸ்டர். ஓகே, சோ ஐ நோ. சோ அது இப்படி யோசிச்சமேண்டா வாழ்க்கை பிகம் சோ இன்ட்ரெஸ்டிங், வெரி சந்தோஷமா இருக்கும். நாங்க ஒரு நாளும் பிரச்சனை பார்க்க மாட்டோம். தாதிமார்களுக்கு வராத பிரச்சனையா, பிரம்மபாபாவுக்கு வராத பிரச்சனையா, சோதனைகளை சாதனை ஆக்கினார்கள், நாங்களும் சாதனை ஆக்குவோம். Anyway, time ஆயிட்டுது. So we will thank you for comments and so I will record this. So maybe so wherever you can get this link from, I will post in the general group. Everyone, I mean wherever you get the link from, ask that person to recording. எப்படியோ நீங்க இந்த லிங்க் கட்டுறீங்க, I'll see if I can upload in the YouTube and share with the same group. You can use it again and again. திருப்பி கேளுங்கோ. பட் அது உங்களுக்கு ஒரு ட்ரிக். I don't know இந்த உலகத்துல எந்த நாட்டுல இருக்கீங்க, இந்த பாபாண்ட இந்த சக்திகளை பற்றி ஒரு கலெக்ஷன் புக்ஸ் இருக்கு. அதுல சிந்தனை சக்திகளை பற்றி பாபா நிறைய சொல்லி இருக்கிறேன். அதிலே நீங்க வாசிக்கலாம். ஆனா வாசிக்கிறது மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. இதை பயிற்சி செய்யற நேரம். இப்ப மற்ற ஒரு வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷன் வரணும் அதை ஒரு டெஸ்ட் பேப்பரா யூஸ் பண்ணி மூவ் ஆன். ஓகே, ஓம் சாந்தி. So we'll remember Baba and finish for today. Om Shanti. Super. Thank you. Thank you. Om Shanti.